ஹாய் ஆல். இப்போது நான் உங்களுக்கு நன்னாரியோட செடியை காமிக்க போகிறேன். நன்னாரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம சம்மர் டைம் வந்தாலே நன்னாரி சர்பத் சாப்பிடுவோம். அந்த நன்னாரி சர்பத் வந்து இந்த செடியோட வேரில் இருந்து தான் அது செய்கிறாங்க. ஸோ அந்த நன்னாரி செடியை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த நன்னாரி செடி பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த நன்னாரி செடி. இந்த சில்வர் லைன் இருக்குது பார்த்திங்களா நடுவில், அதுதான் நன்னாரியோட செடி. நான் இதை பிடுங்கி பார்த்தேன், பட்டு வரல. ஸோ நான் வேறு ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி நான் இப்போது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த அந்த அந்த வேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேர் தான். இது பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்க வீட்டில் உள்ள கார்டன் தான் இதெல்லாம். பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். இங்கே வந்து டெய்லி பூஜைக்கு பூ எடுப்பாங்க. அப்போது அதுக்குள்ள பூக்கள் தான் இதெல்லாம். இந்த செம்பருத்தியில் பார்த்திங்களா நல்லா அழகாக இருக்குன்ட்டு. ஓகே, இதோட நன்னாரி செடியோட இன்னொரு போர்ஷன் நான் காட்டுறேன். அதை வந்து குட்டி செடி. இந்த நான் வந்து இங்கே ஒரு பெரிய செடி பார்த்தேன். பெரிய செடி வந்து உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். ஸோ அதோட வேரும் எங்கே இருக்குன்னே தெரியல எனக்கு. கண்டுபிடிக்க தான் செய்யணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய செடி பார்த்திங்களா, நன்னாரியோட பெரிய ஒரு செடி இல்லை, இது ஒரு க்ரீப்பர் டைப் ஆன ஒரு விஷயம். ஸோ இதோட ரூட் எங்கேயோ இருக்குது. எனக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டுருக்கிறதுனால இப்போ என்னால் ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சி போக முடியாது. நானே நொண்டி தான் நடந்துகிட்ருக்கேன். இங்கே ஒரு குட்டி செடி இருக்குது, அதை வேணால் பார்க்கலாம். அதை வந்து பிடுங்கி பார்த்தா ஒன்றும் இருக்காது மோஸ்ட்லி. எஸ், ஐ காட் இட். இந்த ஒரு குட்டி வேர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நன்னாரியோட வேர். இதுவும் ஒரு நன்னாரி செடி தான். மருந்து இல்லை, ஓகே வரல. அது வெட்டி போட்டுருச்சு, அதனால் அதை நமக்கு தேவைப்படாது. ஸோ நமக்கு கிடச்ச இந்த குட்டி வேரை வந்து நான் தண்ணியில் போட்டுட்டு ஓகே எப்படி அதோட எஃபெக்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா கழுகணும். கழுகிட்டு தான் தண்ணியில் போடணும். பிகாஸ் இல்லை எனக்கு தெரியும், இந்த மண்ணாக இருக்கும். மண்ணாக இருக்கிறதுனால பின்ன நம்ம பேக்கெட்டில் கிடைக்கிற நன்னாரியோட வேர்லாம் ரொம்ப தடியாக இருக்கும். அது ரொம்ப வளர வச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுவும் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது.